நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தங்கை மகளுக்கு 7 மாட்டு வண்டிகளில் 200க்கும் மேற்பட்ட தட்டுகளுடன் சீர்வரிசை எடுத்து வந்து தாய் மாமன் அசத்தியுள்ளார். ராசிபுரம் அடுத்த பட்டணத்தைச் சேர்ந்த விஜயகுமார் பிருந்தா தம்பதியின் மகள் திவிஷாவுக்கு அங்குள்ள திருமண மண்டபத்தில் மஞ்சள் நீராட்டு விழா நடைபெற்றது. அதில் பிருந்தாவின் அண்ணனும் திவிஷாவின் தாய் மாமனுமான மகேஸ்வரன் தமிழர் பாரம்பரிய முறைப்படி சீர்வரிசை எடுத்தார். வடுகம் பனங்காடு பகுதியில் உள்ள மாரியம்மன் கோவிலில் இருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பட்டணத்திற்கு 7 மாட்டு வண்டிகளில் 200க்கும் மேற்பட்ட தட்டுகளில் சீர்வரிசை கொண்டு வரப்பட்டது. பழங்கள், இனிப்பு வகைகள், காரம், சாக்லேட், கேக் என ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு பொருளை வைத்து பட்டு பாவாடை, 6 சவரன் தங்க நகை, 2 காங்கேயம் நாட்டு மாடு என அனைத்தையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு கேரள மேளதாளத்துடன் ஊர்வலமாக கொண்டு வந்தனர். தாய் மாமனின் சீர்வரிசையை கிராம மக்கள் ஆர்வத்துடன் வந்து பார்த்து சென்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே ரயில் பெட்டிகளை போன்று பள்ளி வகுப்பறைகளுக்கு வண்ணம் பூசியிருப்பதால் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு வருகின்றனர். வள்ளுவப்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் இந்த அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஒரு கட்டிடம் முழுவதும் ரயில் பெட்டிகளை போன்று வண்ணம் பூசப்பட்டுள்ளது. மாணவர்கள் ரயில் பெட்டியில் ஏறுவது போல் வகுப்பறைக்குள் செல்கின்றனர். இது மட்டுமின்றி பள்ளி சுற்றுச்சுவரிலும் வகுப்பறைகளுக்கு உள்ளேயும் மாணவர்களின் எதிர்கால லட்சியங்களை தூண்டும் வகையில் ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன. இதனால் மாணவர்கள் தினமும் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.